வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இலவச பிரிட்ஜ் ரூபாய் 10,000 வழங்கப்படும். அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. பி டீம், சி டீம் என எத்தனை டீம் வந்தாலும் வெற்றி பெறப் போவது திமுக அணிதான். திண்டுக்கல்லில் நடந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு. இடதுசாரி ஜனநாயக அரசியல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதால் தொகுதி எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் மனநிறைவே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி. போர் போன்ற இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக ஏற்ற நடவடிக்கையை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் மட்டுமே பட்டியல் சாதியினர் அந்தஸ்து கோர முடியும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. நாட்டில் உள்ள அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்தால்தான் உண்மையான வளர்ச்சியடைந்த தேசத்தை உருவாக்க முடியும். நீதிக்களம் 2026 என்ற சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கில் தமிழக ஆளுநர் RV அர்லேக்கர் பேச்சு. ரசிகர்களிடத்தை தாக்கத்தை ஏற்படுத்துவதுதான் சினிமா. இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் பேச்சு. தேர்தலில் பயன்படுத்தப்படும் இவிஎம், விவிபாட் இயந்திரங்கள் கணினி குலுக்கல் முறையில் தொகுதி வாரியாக பிரிக்கும் பணிகள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றது. தயாரிப்பாளரிடம் ரூபாய் 4.25 கோடி வாங்கிய விவகாரம். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பெரம்பூரிலிருந்து இன்று முதல் தேர்தல் பிரச்சாரம் தொடங்குகிறார் தவிக தலைவர் விஜய். என் மீதும் எங்கள் கட்சியின் மீதும் பேரம் பெட்டி என அவதூறு பேசுகிறார்கள். விஜயகாந்த் குடும்பத்திற்கு கார் வாங்க தகுதி இல்லையா? பிரேமலதா கேள்வி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.